ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று திருப்பாவையில் 27வது பாசுரம். 27, 28, 29 ஆகிய பாசுரங்களில் கோவிந்தா 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 என்று 3 முறை சொல்கிறாள் ஆண்டாள். ஆனால் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் கோவிந்த நாமத்திற்கு வேறு வேறு பொருள் உண்டு. இன்று நோன்பிற்கு சம்மானத்தை வேண்டுகிறாள். போன பாசுரத்திலே வைகுந்தத்தை அடைந்தவுடன் பெருமாளுக்கு நிகரான ஆனந்தம் நமக்கும் கிட்டும் என்று தெரிந்து கொண்டோம். இப்பொழுது எதை அனுபவிப்போம்? பெருமாளுடைய குணங்களை அவருடன் சேர்ந்து அனுபவிப்போம். இதற்குத்தான் சாயுஜ்ய மோட்சம் என்று பெயர். எது சம்மானம் என்று கூறுவதுதான் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையா பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு முடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எல்லாரும் கூடியிருந்து குளிர வேண்டும். உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்த்தால் கூடியிருந்து குளிரலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யாரெல்லாம் கூடமாட்டேன் என்று இருக்கிறார்களோ, கண்ணனை விரோதிக்கிறார்களோ அவர்களை கண்ணன் வெற்றி கொண்டு விடுவார். பிரகலாதன் துருவன் அளவுக்கு பக்தி இல்லை என்றாலும் சிறிதளவு பக்தி வெறுக்க மாட்டோம் வைய மாட்டோம் என்று இருந்தாலே கண்ணன் சேர்த்து கொண்டு விடுவார். உந்தன்னை பாடி பறை கொண்டு தேவரீரை நன்றாக பாட வேண்டும். அடியோங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும். யாம்பெரு சம்மானம் எங்களுக்கு பெரிய சம்மானம் கிடைக்க வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. ஆண்டாளுக்கு கண்ணன் கொடுத்த பரிசை நாடே புகழ வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. சீதை ஹனுமானுக்கு கொடுத்த பரிசை போலே. ராவனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம். சீதைக்கு ஹனுமானுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. தன்னுடைய முத்து மாலையை ஹனுமானுக்கு கொடுக்கலாமா என்று தன்னுடைய ஓரக்கண்ணால் ராமனை பார்த்து கேட்டாள். ராமன் அனுமதி தந்தார். தன்னுடைய முத்துமாலையை சீதை ஹனுமானுக்கு கொடுக்கும் பொழுது உலகமே கொண்டாடிற்று. மகாலட்சுமியே தன்னுடைய முத்துமாலையை கொடுத்தாள் என்று. சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். நோன்பு முடியப் போகிறது. ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். சூடகமே மணிக்கட்டில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணம். தோல்வளை தோளில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணம். தோடு கீழ்காதில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணம். செவிப்பூவே மேல்காதில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணம். பாடகமே கணுக்காலில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணம். இந்த வரிசையில் ஆண்டாள் பாடுகிறாள். கண்ணன் பெண்ணின் கையை பிடித்து கொள்கிறார். கல்யாணத்தின் பொழுது சூடகம் அதாவது மணிக்கட்டை முதலில் பிடித்து கொள்கிறார். அடுத்து ஆண்டாளை அணைத்து கொள்கிறார். அது தோல் வளையே. அடுத்து தோடு நன்றாக இருக்கிறதே என்று பார்க்கிறார். அடுத்து ரகசியம் பேசுகிறார். அது செவிப்பூவே. கண்ணன் ஆண்டாளை அணைத்து கொண்டவுடன் அனைவரும் கண்ணனின் திருவடிகளிலே விழுந்தார்கள். அது காலில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணம் பாடகத்தை குறிக்கிறது. ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு முடனை பெய்து முழங்கை வழிவார. பெருமாளுடைய உடுத்து களைந்த பீதகவாடையை உடுத்தி கொள்வோம். அடுத்து ஆச்சரியமான அக்கார அடிசல் பண்ணி சாப்பிட வேண்டும். 60 படி பாலை ஏற்ற வேண்டும். 6 படி அரிசியை போட வேண்டும். ஒரு அரிசிக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு கல்கண்டு, இப்படி தோல் வலி கண்டு போகும் அளவுக்கு கிளற வேண்டும். இன்றும் திருமாலிருஞ்சோலையில் கள்ளழகருக்கு 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கிறார்கள். முழங்கை வழிவார. இதிலிருந்து வரும் நெய் கையிலிருந்து வழிய வேண்டும். இப்படி எல்லா பக்தர்களும் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று நாம் ஒற்றுமையாக இருந்து பிரம்மானந்தத்தில் ஈடுபட வேண்டிய அற்புதமான விஷயத்தை ஆண்டாள் சொல்கிறாள். பரமபதத்தை கிட்டி வாசற்கதவை தாண்டி உள்ளே போய் பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது அக்காரடிசல் போலே. இந்த சாயுஜ்யமான மோட்சத்தை ஆண்டாள் சொன்ன பாசுரம் இன்றைய பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.